வணக்கம். இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்றான கருந்துளைகளை பத்தி பார்க்க போறோம். சொல்லப்போனா இதுங்க நம்ம இயற்பியல் விதிகளை எல்லாம் தலைகீழா புரட்டி போடுற ஒரு விசித்திரமான விஷயம். அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி, இதுதானே நம்ம எல்லாருடைய மனசுலயும் முதல்ல தோன்ற கேள்வி இல்லையா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு முடிவே இல்லாத இருட்டுக்குள்ள இழுக்கப்படுறீங்க. அப்போ உண்மையில உங்களுக்கு என்னதான் ஆகும்? வாங்க இந்த தேடலை இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா கதை இதோட முடியல. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன ஆகுங்கிறத விட ஒரு ஆழமான தத்துவ ரீதியான ஒரு மர்மம் இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு. அதாவது கருந்துளைகளால நம்ம பிரபஞ்சத்தோட அடிப்படைகளையே அழிச்சிட முடியுமா? இந்த கேள்விதான் நம்ம முழு விளக்கத்தோட மையப்புள்ளியா இருக்க போகுது. சரி, கருந்துளைகளோட மர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதுங்க எப்படி உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்தோட வன்முறையான மரணத்தோட கதை. ஒரு பெரிய நட்சத்திரத்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டமா நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஈர்ப்பு விசை அதை உள்ள இழுக்குது, இன்னொரு பக்கம் அணுக்கரு இணைவு அதை வெளியே தள்ளுது. ஆனா அதோட மையத்துல இரும்பு உருவாக ஆரம்பிச்சதும் ஆட்டம் முடிஞ்சிடுது. ஆற்றல் உற்பத்தி நின்னு ஈர்ப்பு விசை ஜெயிக்குது. அந்த நட்சத்திரம் ஒரு நொடிக்குள்ள தனக்குள்ளேயே சரிஞ்சு வெடிக்குது. அந்த சூப்பர் நோவா வெடிப்புக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் கருந்துளை. அதாவது இடத்தையும் காலத்தையும் வளைக்கிற அளவுக்கு அடர்த்தியான ஒரு புள்ளி. ஓகே, இப்போ ஒரு கருந்துளை எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியும். அடுத்ததா நாம உண்மையிலேயே அதுக்குள்ள போனா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? இது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பயணம். இந்த ஈவென்ட் ஹொரைசன் அப்படிங்கிறது தான் ஒரு கருந்துளையோட ரொம்பவே முக்கியமான அம்சம். இதை ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல போற ஒரு ஆறு மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஆத்தோட வேகம் உங்களை நீர்வீழ்ச்சிக்குள்ள தள்ளிடும். அந்த புள்ளிக்கு பேரு தான் நிகழ்வு எல்லை. அதை தாண்டிட்டா ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. இப்போ பாருங்க, இங்கேதான் விஷயம் ரொம்பவே விசித்திரமாகுது. அதாவது நேரத்தோட விளையாட்டு. உங்களை வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்க அந்த நிகழ்வு எல்லையை நெருங்கும் போது உங்க வேகம் குறைஞ்சு அப்படியே ஒரு இடத்துல நின்று போன மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி பிரபஞ்சத்தோட எதிர்காலமே வேகமா ஓடும். ஒரே சம்பவம், ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான அனுபவம். சரி, ஒருவேளை நீங்க அந்த எல்லையை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான கொடூரமான முடிவுகள் வரலான்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒன்னு ஸ்பெகட்டிஃபிகேஷன். பேர் கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் இது ரொம்ப கொடூரமானது. கருந்துளையோட ஈர்ப்பு விசை உங்க காலை விட உங்க தலையை அதிகமா இழுக்கிறதால நீங்க ஒரு நூடுல்ஸ் மாதிரி நீண்டு அணு அணுவா பிரிஞ்சு போயிடுவீங்க. இன்னொரு தியரி படி நீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு நெருப்பு சுவர்ல மோதி உடனே சாம்பல் ஆயிடுவீங்க. ரெண்டுமே நல்ல சாய்ஸ் இல்லதான். கருந்துளைகள் எவ்வளவு பெருசுன்னு உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இது வரைக்கும் நாம கண்டுபிடிச்சதுலயே பெரிய கருந்துளையோட விட்டம் மட்டும் 236 பில்லியன் கிலோமீட்டருக்கும் மேல. நம்ம சூரியன்ல இருந்து புளூட்டோக்கு இருக்கிற தூரத்தை விட இது 47 மடங்கு அதிகம். நம்ம சூரிய குடும்பத்தையே முழுசா முழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரக்கன். கருந்துளைகள் எப்பவுமே அப்படியே இருக்கும்னு நீங்க நினைச்சா அதுதான் இல்ல. அதுகளுக்கும் ஒரு சாவு இருக்கு. ஆனா அந்த சாவு தான் நம்ம அறிவியலையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது. விஞ்ஞானி ஸ்டீவன் ஹாக்கிங் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். கருந்துளைகள் முழுசா கருப்பா இல்ல, அதுல இருந்து ரொம்ப மெதுவா ஆற்றல் கசிஞ்சிட்டே இருக்கு. இதுக்கு பேரு தான் ஹாக்கிங் கதிர்வீச்சு. பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கதிர்வீச்சால ஒவ்வொரு கருந்துளையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி கடைசியில இல்லாமலே போயிடும். சரி, இப்போ தகவல் அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் தகவல் அப்படிங்கிறது அணுக்கள் எப்படி அடுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு கார்பன் அணுக்களை ஒரு மாதிரி அடுக்கும்போது அது நிலக்கரியா மாறுது. அதையே வேற மாதிரி அடுக்கும்போது அது வைரமா மாறுது. அந்த அடுக்கு தான் தகவல். இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இயற்பியலோட அடிப்படை விதிகள்ல ஒண்ணு, தகவலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு பேப்பரை எரிச்சா கூட அதோட தகவல் சாம்பல்லையும் புகையிலையும் இருக்கும். ஆனா கருந்துளை என்ன பண்ணுது? ஒரு வைரத்தையும் ஒரு நிலக்கரியையும் உள்ள இழுத்து ரெண்டையும் ஒன்னாக்கி அப்புறம் ஆவியாகும் போது அந்த தகவலை மொத்தமா அழிச்சிடுற மாதிரி தெரியுது. இது இயற்பியலோட அடிப்படை விதிக்கே எதிரானது. அப்போ இந்த பெரிய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? நம்ம இயற்பியலை எப்படி காப்பாத்த போறோம்? வாங்க இந்த முரண்பாட்டை சரி செய்ய வந்த ஒரு அட்டகாசமான யோசனையை பத்தி பார்க்கலாம். இதுக்கு 3 வழிகள் இருக்கலாம். ஒன்னு, தகவல் நிஜமாவே அழிஞ்சு போகுது அப்படின்னா நம்ம இயற்பியல் தப்பு. 2, தகவல் வேற ஏதோ ஒரு குட்டி பிரபஞ்சத்துக்குள்ள போயிடுது. 3வது, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தீர்வு. அதாவது தகவல் கருந்துளைக்குள்ளே போறதே இல்லை. தீர்வு ரொம்பவே ஆச்சரியமானது. ஒரு பொருள் கருந்துளைக்குள்ள விழும்போது அதோட முப்பரிமாண தகவல் கருந்துளையோட இருபரிமாண மேற்பரப்பான அந்த நிகழ்வு எல்லையில ஒரு கோடு மாதிரி பதியப்படுது. அதாவது தகவல் உள்ள போகாம வெளியிலேயே சேமிக்கப்படுது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம்.
ஒரு ரூம் முழுக்க துணி இருக்குன்னு வைங்க, நீங்க இன்னும் ஒரே ஒரு சாக்ஸை உள்ள திணிக்கும் போது அந்த ரூம் ஒரு கருந்துளையா மாறிடுது. இப்போ நீங்க இன்னும் துணிகளை உள்ள போட்டா ரூமோட உள்ளளவு அதிகமாகாது, ஆனா அதோட வெளிப்புற சுவரோட பரப்பளவு தான் அதிகமாகும். அருமையா விளக்குது இல்லையா? அதிக தகவல்னா அதிக பரப்பளவு. இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா குளத்துல கல் எறிகிற மாதிரி தான். கல் தண்ணிக்குள்ள மூழ்கிடும், ஆனா அது உள்ள போனதுக்கான அடையாளம் தண்ணியோட மேற்பரப்புல உருவாகிற அலைகள்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு முப்பரிமாண பொருள் கருந்துளைக்குள்ள விழுந்தாலும் அதோட தகவல் அந்த இருபரிமாண நிகழ்வு எல்லையில ஒரு பதிவா சேமிக்கப்படுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கருந்துளைகள் அழிப்பவர்கள் இல்ல, அதுங்க பிரபஞ்சத்தோட அல்டிமேட் ஹார்ட் டிரைவ்கள். தகவலை அழிக்காம ரொம்பவே அடர்த்தியான ஒரு வடிவத்துல அதோட மேற்பரப்புல சேமிச்சு வைக்குது. இந்த தீர்வு தகவல் முரண்பாட்டு சரி பண்ணிடுச்சு, ஆனா அது நம்ம யதார்த்தத்தை பத்தியே ஒரு திகைப்பூட்டுற கேள்வியே எழுப்புது. யோசிச்சு பாருங்க, தகவல் கருந்துளையோட மேற்பரப்புல இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஏன்னா கருந்துளை ஆவியாகும்போது அந்த ஹாக்கிங் கதிர்வீச்சு அந்த தகவலையும் சேர்த்து தூக்கிட்டு வெளியே போயிடும். ஆக தகவல் எங்கேயும் அழியல, இயற்பியல் விதிகள் காப்பாற்றப்பட்டுடுச்சு. இந்த கொள்கைக்கு பேரு தான் ஹாலோகிராஃபிக் தத்துவம். ஹாலோகிராம்னா என்ன? நம்ம கிரெடிட் கார்டுல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டிக்கர்ல ஒரு முப்பரிமாண புறா உருவம் தெரியுமே, அது மாதிரி தான் ஒரு தட்டையான பரப்புல ஒரு முப்பரிமாண உருவத்தோட முழு தகவலும் சேமிக்கப்பட்டிருக்கும். இப்பதான் நம்ம இந்த விளக்கத்தோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். ஒரு இருபரிமாண பரப்புல முப்பரிமாண தகவலை சேமிக்க முடியுங்கிற இந்த விதி கருந்துளைகளுக்கு மட்டும் பொருந்தாம ஒருவேளை நம்ம முழு பிரபஞ்சத்துக்கும் பொருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வாழ்ற இந்த முப்பரிமாண உலகம் உண்மையில பிரபஞ்சத்தோட எல்லையில இருக்கிற ஒரு பெரிய இருபரிமாண திரையில எழுதப்பட்ட ஒரு தகவலா இருக்கலாம். ஆக பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அழிவு சக்தியா நம்ம பார்த்த கருந்துளைகள் உண்மையில நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோலா இருக்கலாமா? நம்ம இருப்பு பத்தின உண்மையை தேடுற பயணம் ஒருவேளை இந்த விசித்திரமான பொருட்களோட இருண்ட இதயத்துல தான் தொடங்குதோ? இதை பத்தி யோசிச்சு பாருங்க.